தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேர் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். 2 வாரங்களுக்குள் விசைப்படகு உரிமையாளர் நேரில் ஆஜராகவும் பருத்தித்துறை ஊர்காவலர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். 2 வாரங்களுக்குள் விசைப்படகு உரிமையாளர் நேரில் ஆஜராகவும் பருத்தித்துறை ஊர்காவல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேர் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் உள்ளார். பார்த்திபன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகில் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கீழகாசாக்குடிமேடு கிராமத்தை சேர்ந்த மோகன்குமார், மாணிக்கவேல், செல்வநாதன், சக்திவேல், தமிழ்மணி உள்ளிட்ட 18 மீனவர்கள் அந்த படகில மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இந்த நிலையில கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது விசைப்படகுல திடீர்னு பழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழுதை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர், அதாவது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 18 மீனவர்களையும் விசைப்படகுகளையும் துப்பாக்கி முனையில் கைது செய்து சென்றனர். இந்த நிலையில இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் இன்று பருத்தித்துறை ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அங்கு 18 மீனவர்களையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக விசைப்படகின் உரிமையாளர் 2 வார காலத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். கடந்த காலங்களில் மீனவர்கள் விடுவிக்கப்படும் சம்பவம் மட்டுமே நடைபெறும். அதே போல் படகுகள் ஒப்படைப்பது சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் இருக்காது. அதாவது மீன்பிடி விசைப்படகின் உரிமையாளர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு உத்தரவு இதுவரை பிறப்பிக்கப்படாத நிலையில் தற்பொழுது இந்த விசைப்படகின் உரிமையாளர் மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அவருக்கு வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 18 காரைக்கால் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.